ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதை. இந்த கதையெல்லாம் செல்ஃபோன்ஸில் வர்றதுக்கு முன்னால் நடந்த கதை. இந்த கதை நடந்த இடம் எல்லாம் ஒரு கிராமன்றனால அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் படிப்பறிவு ரொம்ப கம்மி. அங்கே நிறையா மூட நம்பிக்கை விஷயத்தை நம்புகிறவங்க இருக்காங்க. அதாவது எப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே சில அமானுஷ்யங்கள் நடக்கிறதாவும் அந்த மக்கள் எல்லாம் 6 மணிக்கு மேலே வீட்டு விட்டு வெளியவே வரக்கூடாதுன்னு ஒரு கட்டளையும் போடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாலடைஞ்ச அரண்மனை தான். அது ஏன்னா, அந்த அரண்மனை பக்கத்தில் போனாலே அடுத்த நாளே எல்லாம் செத்து போகிறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. இந்த மாதிரி அந்த வெளியே போனவங்க இல்லை அது பார்க்கலான்னு போனவங்க எல்லாமே அடுத்த நாளே இறந்ததை பார்த்து இந்த மக்கள் எல்லாம் பயந்துருக்காங்க. அந்த அரண்மனை பார்த்தோம்னா ரொம்ப பாலடைஞ்சு வெளியே ஒரு தடுப்பு சுவரெலாம் எழுப்பி ஒரு பெரிய இரும்பு கேட் மட்டும் எந்நேரமும் திறந்துருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த ஊரில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த அரண்மனையோட கோபுரம் தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான அரண்மனையாக இருந்திருக்கு. ஆனால் அந்த அரண்மனையை சுற்றி வெறும் புல் செடி நிறைய முளைச்சி உள்ளே போகாத அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த கதையில் வர முக்கியமான 2 கேரக்டர். அதில் ஒருத்தன் பேர் வீரா. இவனும் இந்த ஊர் தான். ஆனால் இவனுக்கு இந்த மூட நம்பிக்கை, இந்த மாதிரி சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயம்லாம் இவனுக்கு நம்பிக்கை கிடையாது. இதனாலேயே இந்த ஊர்க்காரங்களுக்கு இவனை பிடிக்காது. வீரா கொஞ்சம் வசதியானவன். தோட்டம், வயல், வீடுன்னு இப்படி நிறையா அந்த ஊர்லேயே வச்சுருக்கான். இவனுக்கு அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு நாள் போய் அங்கே ஒன்றும் இல்லைன்னு இந்த ஊர்க்காரங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறான். அந்த அரண்மனையை தாண்டி தான் இவனோட வயலும் இருந்திருக்கு. அதனாலேயே வீராவோட வயலுக்கு யாரும் வேலை செய்ய வரமாட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கப்ப ஒரு நாள் அந்த ஊருக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி குடி வராங்க. அது அங்கே இருக்கிற ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துக்கு வேலை செய்ய வர ஒரு வாத்தியார் ஃபேமிலி. அந்த வாத்தியார் ஃபேமிலியில் அவருக்கு ஒரு பொண்ணு, அவங்க பேர் தமிழ்செல்வி. அப்புறம் ஒரு சின்ன பையன். இதில் 2வது முக்கியமான ஆள் தமிழ்செல்வி தான். அந்த ஊருக்கு முதல்ல வரப்போ அந்த வாத்தியாருக்கும் மூட நம்பிக்கையெல்லாம் விருப்பமே கிடையாது. புதுசாக வர ஃபேமிலினால் அந்த ஊர்க்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ண முன்ன வரல. வீரா அந்த வாத்தியார் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறான். தங்கறதுக்கு இடம் கொடுக்குறான். அவனும் அப்பப்போ வாத்தியார் எந்த உதவி கேட்டாலும் செஞ்சு தரான். அந்த வாத்தியாருக்கும் வீராவை பிடிச்சி போயிடுது. ஏன்னா இந்த ஊர்லேயே மூட நம்பிக்கை இல்லாத ஒரே ஆள் வீரா மட்டும்தான். அதனாலேயே வாத்தியாருக்கு வீராவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதில் இன்னொரு முக்கியமான ஆள் வாத்தியாரோட பொண்ணு தமிழ்செல்வி. ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு. ஆனால் யார் எது சொன்னாலும் நம்புகிற பொண்ணு. இப்படி போயிட்டுருக்கிறப்ப தான் வீராவும் வாத்தியார் பொண்ணும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. வாத்தியார் பொண்ணை பார்க்குறதுக்காகவே வீரா வாத்தியார் வீட்டுக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கிறான். ஊரில் இருக்கிற நிறைய பேர் வீராவை ஒரு வயசு பொண்ணு வீட்டில் இருக்கிறப்ப அடிக்கடி வர விடாதீங்கன்னு வாத்தியார்கிட்ட சொல்கிறாங்க. இது வீராக்கு அதுக்கும் போகுது. வீரா அங்கே அடிக்கடி போகிறத விட்டுறான். தமிழ்செல்வி எங்கேயாச்சும் வெளியே வந்தால் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறான். ஆனால் தமிழ்செல்வியால் அவனை பார்க்காம இருக்க முடியல. வாத்தியார் வீட்டில் இல்லாத டைமில் எப்படியாவது வீராவை பார்த்துடணும்னு நினைக்கிறான். இப்படி ஒரு நாள் வாத்தியார் பக்கத்து ஒரு சந்தைக்கு போகலான்னு கிளம்புறாரு. அவர் பையனை வீட்டில் அக்காவை பார்த்துக்க சொல்லிட்டு. இதுதான் சாக்குன்னு நினச்சிட்டு தமிழ்செல்வி தன்னோட தம்பிக்கு லவ் பண்ணுறது தெரியுன்றனால அவள் தம்பிகிட்ட கெஞ்சி வீராவை பார்க்குறதுக்கு இவ தனியாக கிளம்புறா. தமிழ்செல்விக்கு ஊரில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். 6 மணிக்கு மேலே யாரும் வெளியே வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட தமிழ்செல்வி அந்த டைமில் வெளியே கிளம்பலான்னு நினைக்கிறான். மணி சாயங்காலம் 6 ஆகுது. வெளியே யாரும் ஆள் நடமாட்டா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இவ வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறான். இவ கிளம்புறப்ப தன்னோட தம்பிகிட்ட சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். எப்படியும் வீரா அவனோட தோட்டத்தில் தான் இருப்பான்னு தெரிஞ்ச தமிழ்செல்வி அங்கே போய் சந்திக்கலான்னு கிளம்புறான். ஆனால் இவளுக்கு போகிற வழி தெரியாது. ஆனால் ஒரு தடவை வீரா அரண்மனைக்கு பின்னால் தான் எங்களோட வயல் தோட்டம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிற ஞாபகம் வருது. அரண்மனையில் இருக்கிற கோபுரம் அந்த ஊரில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுன்றனால இவ அதை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறான். இவ அந்த கோபுரத்தை பார்த்துட்டே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வீடுங்க எல்லாம் போய் காட்டு வழி வர ஆரம்பிக்குது. கூடவே இருட்டும் வருது. அரண்மனை கிட்ட வரா. அப்போ அவளுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் இவளுக்குள்ள பயம் வந்து திரும்ப போகலான்னு நினைக்க ஆரம்பிக்கிறான்.
அப்போ திரும்பும்போது இவளுக்கு பின்னாடி இருந்து யாரோ இவளோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. இவளும் மெதுவாக பயத்திலேயே யாரோ பார்த்துட்டாங்கன்னு திரும்புகிறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. கொஞ்சம் பயந்துட்டே முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் அரண்மனை உள்ளே இருந்து தமிழ்ச்செல்வின்னு இவ பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க. இவளுக்கு அந்த அரண்மனையை பற்றி பயம் இல்லாட்டியும் இப்போ கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. யாருன்னு மெதுவாக கேட்குறா. ஆனால் அங்கேருந்து எந்த பதிலும் இல்லை. இவ அரண்மனை வாசல் கிட்ட வந்து எட்டி உள்ளே பார்க்குறா. உள்ளே இருந்து தமிழ்ச்செல்வின்னு இவ பேரை சொல்லி ரொம்ப சத்தமாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவளும் பயந்துட்டே அரண்மனை வாசல் உள்ள கால் எடுத்து வைக்கிறா. இவ காலை அரண்மனை வாசலில் வச்சதுமே காற்று ரொம்ப அடித்து எங்கேயோ இருந்த மாடுங்க எல்லாம் வேகமாக அந்த அரண்மனையை தாண்டி போகுதுங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப பயந்து திரும்ப போகலான்னு நினைக்கிறா. ஆனால் இவன் பேரை சொல்லி கிட்ட வந்து பக்கத்தில் யாரோ கூப்பிட்றாங்க. இவளும் மெதுவாக திரும்பி பார்க்குறா. திடீர்னு ஒரு உருவம் அரண்மனை உள்ளே இருந்து வேகமாக வெளியே இவளை நோக்கி ஓடி வருது. இவளுக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. இவன் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த உருவம் வந்து டக்குன்னு இவள் கையை பிடிக்குது. இவன் அந்த இடத்துலையே மயங்கி விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழித்து லேசாக முழிச்சு பார்க்குறப்ப அவன் கண்ணை திறந்து பார்க்குறா. அவள் கண்ணை திறந்து பார்க்குற உருவம் அது வீரா. அவள் சிரிச்சுட்டே எந்திரிச்சிட்டு, நீங்கள் தான் என்னை இப்படி பயமுறுத்தினதான்னு கேட்குறா. அவனும் சிரிச்சுட்டே, ஆமாம் ரொம்ப பயந்துட்டியான்னு சொல்லி கேட்குறான். அப்புறமா 2 பேரும் இதை நினச்சி சிரிக்கிறாங்க. தமிழ்ச்செல்வி எந்திரிச்சதுக்கப்புறம் பின்னால் லேசாக வலி இருக்குன்னு தொட்டு பார்க்குறா. அப்போ கழுத்துக்கிட்ட இவளுக்கு லேசாக ரத்தம் வருது. வீரா அவளை தூக்கி விட்டு எந்திரிக்க வைக்கிறான். தமிழ்ச்செல்வி, உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதான் நானே உங்களை தேடி வந்துட்டேன்னு சொல்கிறான். எப்படியும் நீங்கள் வயலில் தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நானே இங்கே வந்துட்டேன்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கு வீரா எதுவுமே பேசாமல் கழுத்தில் இருக்கிற ரத்தத்தை பார்த்துட்டே அப்படியே நிற்கிறான். தமிழ்ச்செல்வி வீராட்ட, ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கீங்கன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, வெளியே நின்று பேசினா யாராச்சும் பார்ப்பாங்க, வா நம்ம அரண்மனை உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றான். இவளுக்கும் சரி வீரா சொல்கிறது கரெக்டுன்னு போகலான்னு நினைக்கிறான். வீரா மூஞ்சில் ஒரு சந்தோஷம் தெரியுது. முன்னாடி நடக்கிற வீரா இவளோட கையை இறுக்கமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இவளுக்கு கை ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ வேகமாக ஒரு குரல் இவ பேரை சொல்லி அரண்மனை வெளியே இருந்து கேட்க ஆரம்பிக்குது. அப்போ டக்குன்னு இவ திரும்பி பார்க்குறா. வெளியே இருந்து கூப்பிட்டது தமிழ்ச்செல்வியோட தம்பி. அப்போ தமிழ்ச்செல்வி வெளியே ஓடி வர போனான். வேகமாக காற்றடிச்சதால் இவன் நகர முடியாமல் நிற்கிறா. அப்புறம் காற்று அதுவாக நிற்கிது. இவளும் வெளியே வந்து இங்கேயே தனியாக வந்த அப்படின்னு தம்பியை பார்த்து கேட்குறான். அப்பா வர்றதுக்கு டைம் ஆச்சு, நீ ஏன் இன்னும் வரல, அதான் நானே தேடி உன்னை வந்தேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியோட தம்பி சொல்கிறான். நான் வந்தது இருக்கட்டும், ஆனால் நீ ஏன் அரண்மனை வாசலில் தனியாக வந்த அப்படின்னு கேட்குறான். இப்படி தம்பி கேட்டதும் தமிழ்ச்செல்வி, நான் எங்கடா தனியாக வந்தேன், என்னோட தான் வீரா வந்திருக்காருன்னு பின்னாடி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. இவளுக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. இவ்வளோ நேரம் என் கையை பிடிச்சிட்டு இருந்தவர் எங்கே போனாருன்னு உள்ளே தேட ஆரம்பிக்கிறான். தேடிட்டு உள்ளே போக ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே அவன் தம்பி கையை பிடிச்சி வெளியே இழுத்து, அப்பா வந்துடுவார் சீக்கிரம் வான்னு கூட்டிகிட்டு போகிறான். இவளுக்கு ஒன்றுமே புரியாமல் போகிறப்ப அவன் தம்பி பின்னாடி திரும்பி அந்த அரண்மனையை பார்க்குறான். அதில் ஒரு பெண்ணோட உருவம் அரண்மனை உச்சியில் தெரியுது. இதை பார்த்து அந்த சின்ன பையனுக்கு வேர்த்து இங்கேருந்து சீக்கிரம் போகலாம் வான்னு வேகமாக கூட்டிகிட்டு வரான். இதை பற்றி தன்னோட அக்காட்ட சொல்ல வேணாம், அவன் பயப்படுவான்னு நினச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் விட்டுறான். வீட்டுக்குள்ளே வந்ததும் அவள் தம்பி, இனி அந்த அரண்மனை பக்கம் போகாத அப்படின்னு அந்த உருவத்தை பார்த்த விஷயத்த சொல்லாமல் சொல்கிறான். இவளும் சரின்னு கேட்டுக்கிறான். இவங்க வந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்க அப்பாவும் வராரு. இவங்க 2 பேரும் அமைதியாக இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு உள்ளவா வீரான்னு வெளியே கூப்பிட்றாரு.
வெளியேருந்து வீரா இவங்களை பார்த்து சிரிச்சுட்டே உள்ள வரான். இவங்களுக்கு பார்த்ததும் ஒரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் குழப்பத்தில் முழிக்கிறான். இவ்வளோ நேரம் என் கூட பேசிட்டு தானே இருந்தான், திடீர்னு காணாமல் போயிட்டான், திரும்ப இங்கே வந்து நிற்கிறான், ஒன்றுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா அவகிட்ட சந்தைக்கு போன இடத்துல தான் பார்த்தேன், வீராவும் அங்கே இருந்தான், அவன் தான் என்னால் தூக்க முடியாமல் இருந்த பையெல்லாம் தூக்கிட்டு வந்தான்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் இவளுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கா. ஒருவேளை வீராவனை அரண்மனை வெளியே பார்த்ததில் பிரம்மையோ, அவன்கிட்டே கேட்டலான்னு முடிவு பண்ணி ஜாடையிலே வீட்டுக்கு பின்னாடி ஒரு நிமிஷம் வான்னு சொல்கிறான். இவனும் சிரிச்சுட்டே வரான். வந்ததும் வீராட்ட அரண்மனையில் ஏன் என்னை தனியாக விட்டுட்டு ஓடுனேன்னு கேட்குறான். அதுக்கு வீரா, நான் எப்போ வந்தேன் விட்டுட்டு ஓடுனேன், நான் இப்போ தானே வரேன்னு நிதானமாக சொல்கிறான். சொல்லிவிட்டு, சரி இங்கே எதுவும் பேச வேணாம், வெள்ளிக்கிழமை நம்ம ஊரில் திருவிழா வருது, அப்போ அரண்மனை போகிற வழியில் தூரத்தில் கருப்புசாமி கோயில் இருக்குது, அது வரைக்கும் சாமியை எடுத்துகிட்டு வருவாங்க, அப்போ நீ சாமி திரும்பவும் போகிறப்ப என்னோட வயலுக்கு முன்னாடி இருக்கிற அரண்மனைக்கு வெளியே வான்னு சொல்லிட்டு வீரா அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். தமிழ்ச்செல்வி வீராட்ட மறுபடியும் அங்கே வர வேண்டான்னு சொல்லலான்னு போகிறான். அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுறாரு. வீரா டக்குன்னு கண்ணிலேயே அங்கே வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இவளும் எதுவும் பேச முடியாமல் திருவிழாக்காக வெயிட் பண்ணுறான். திருவிழாவும் வருது. ஊரே ஒரே இடத்துல கூடி விழாவை காலையிலேருந்து நடத்துகிறாங்க. வீராவும் திருவிழாக்கு இவளை பார்க்குறதுக்காகவே வரான். தமிழ்ச்செல்விக்கும் திருவிழாவில் இவன்ட்ட பேசணும் பார்க்கணுன்னு ஆசை வருது. ஒரு கடையில் தமிழ்ச்செல்வி இருக்கா. வீராவும் அதை பார்த்துட்றான். பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அந்த இடத்துல யாரும் பார்க்காத மாதிரி வீராட்ட பேசுகிறான். வீராவும் தமிழ்ச்செல்விட்ட 6 மணிக்கு மேலே சாமி கூட்டிகிட்டு போகிறப்ப நான் தோப்புக்கு போகிற மாதிரி வந்துடுறேன், நீயும் அங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் தமிழ்ச்செல்வி நேற்று நடந்ததை பற்றி சொல்கிறான். நான் உன்னை பார்க்க வந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறான். இதை கேட்ட வீரா சிரிச்சிட்றான். சிரிச்சுட்டு, இந்த ஊருக்காரங்க அந்த அரண்மனையை பற்றி சொல்கிறதெல்லாம் போய் அங்கே பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். நீ என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கிறதால நான் அங்கே வந்திருக்கிற மாதிரி நினச்சிருக்க, ஏன்னா அங்கே தான் பயத்தில் எவனும் வரமாட்டானுங்கன்னு சொல்லிட்டு வீரா கிளம்பிடுறான். சாமி ஊர்வலமும் போகுது, எல்லா பக்கமும் போகுது. அரண்மனை போகிற வழியில் இருக்கிற கோவில் வரைக்கும் சாமி ஊர்வலம் வரப்ப அரண்மனைக்கு போகிற வழியில் இருக்கிற கோவில் வரைக்கும் சாமி ஊர்வலம் போகுது. போயிட்டு சாமி திரும்ப ஊருக்குள்ளே வர கிளம்புது. சொன்ன மாதிரியே வீரா முன்னாடியே கிளம்பிடுறான். கிளம்பி அரண்மனைக்கு போயிடுறான். போகிறத தமிழ்ச்செல்வியும் பார்த்துட்றா. பார்த்துட்டு கூட்டத்தில் கடைசியிலேயே வரான். கூடவே அவன் தம்பியும் வரான். தம்பிக்கு தெரிஞ்சால் விடமாட்டேன்னு நினச்சி தம்பிகிட்ட நான் வீட்டுக்கு முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அங்கேருந்து கூட்டத்திலேயே மறைஞ்சிட்றா. இவன் கூட்டத்துலேருந்து விலகி வேகமாக தனியாக ஊருக்கு வெளியே இருக்கிற அரண்மனைக்கு ஓடுறா. போகிறப்பவே முடிவு பண்ணுறான், வீராவும் நம்ம பயந்த மாதிரியே பயப்பட வைக்கணும்னு. அதுக்காகவே அரண்மனைக்கு முன்னாடி போய் மெதுவாக பார்க்குறா. வீரா அரண்மனை வாசலில் உட்காந்துருக்கான். இவன் பயமுறுத்தலான்னு அரண்மனைக்கு பின்னால் போகிறான். மெதுவாக அரண்மனைக்கு பின்னாடி போனதும் அங்கே இவன் பின்னாடி ஏதோ ஒன்று ஒட்டி வந்து இவ காதோரமாக தமிழ்ச்செல்வின்னு சொல்லுது. இவன் அந்த நொடி திரும்பி பார்க்குறா. பார்த்ததும் ஒரு உருவம் ரொம்ப அகோரமாக இவன் பக்கத்தில் நின்று இவளோட வாயை பொத்துது. இவன் அந்த நிமிஷமே அதிர்ச்சியில் மயங்கி கீழே விழுந்துடுறான். அந்த அகோரமான உருவம் அவளோட காலை பிடிச்சி பின்னாடி கதவு வழியாக அவளோட உடலை உள்ளே இழுத்துட்டு போகுது. இது பின்னாடி நடந்துட்டு இருக்கிறப்ப அரண்மனை முன்னாடி வீரா இவளுக்காக காத்துட்ருக்கான். அப்போ அந்த இடத்துல வீரான்னு தமிழ்ச்செல்வியோட குரல் கேட்குது. இவனும் திரும்பி பார்க்குறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. மறுபடியும் வீரான்னு கத்திட்டே இவன் பின்னாடி வந்து நிற்கிறான். வீராக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறான். நீ இப்படி பயமுறுத்துவேன்னு நினைக்கல அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான். தமிழ்ச்செல்வி வீராவை பார்த்துட்டே இருக்கா. எப்படி யாருக்கும் தெரியாமல் வந்துட்டியான்னு கேட்குறான். இவளும் வந்துட்டேன்னு சொல்கிறான். ஆனால் சொன்னது ஒரு மாதிரி வித்தியாசமான குரலில் இருக்கிறத பார்க்குறான். தமிழ்ச்செல்வி நம்ம உள்ளே போய் பேசலாம், வெளியே நின்று பேசினா யாராச்சும் பார்த்துருவாங்கன்னு பயந்துட்டே சொல்கிறா. அதுக்கு வீரா பரவாயில்லவா உள்ளே போய் பேசலான்னு சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல வீராக்கு முன்னாடி போய் அந்த அரண்மனை கதவை திறக்கிறா. திறந்து உள்ளவான்னு சொல்கிறான். இதெல்லாம் வீரா பார்த்துட்டே, இங்கே இத்தனை வருஷமாக இருக்கிற நானே இதுக்குள்ளே ஒரு டைம் கூட வந்ததில்லை, வெளியே இருந்து தான் பார்க்குறேன், ஆனால் நீ ரொம்ப நாளாக இருந்த மாதிரி உள்ளே வரேன்னு கேட்டதுக்கு எதுவுமே பேசாமல் முன்னாடியே போகிறான்.
அப்பதான் வீரா அரண்மனை உள்ள பார்க்குறான். பிரம்மாண்டமான தூண்லாம் இருக்குது. ஆனா அந்த அரண்மனைக்குள்ள வெளிச்சம் ரொம்ப கம்மியாவே இருக்கு. வீராவோட கையை தமிழ்ச்செல்வி பிடிச்சிட்டே உள்ள கூட்டிட்டு போறான். அப்பதான் வீரா கையில இருக்கிற தீப்பெட்டியை வச்சு கீழே இருக்கிற ஒரு கட்டையை எடுத்து பற்ற வைக்கிறான். பற்ற வச்சதும் முன்னாடி போற தமிழ்ச்செல்வியை பார்க்கறான். அப்பதான் வீரா ஒன்று கவனிக்கிறான். காலையில தமிழ்ச்செல்வி தன்னோட கழுத்துக்கு பின்னாடி காயம் இருக்கிறத வீராட்ட காமிக்கும் போது அதை வீராவும் பார்க்கறான். ஆனா அதுக்குள்ள சாயங்காலம் எப்படி ஆறும்னு நினைச்சிட்டே நிக்கிறான். வீரா அந்த இடத்துல நின்னதை திரும்பி கூட பார்க்காம, ஏன் நிக்கிற வீரா, உள்ள வான்னு தமிழ்ச்செல்வி கூப்பிடுறான். அப்பதான் வீராக்கு சந்தேகமே வருது. போதும், இங்கேயே இவ்வளவு தூரம் வந்துட்டோம், உள்ள இனிமே போக வேணாம், வா வெளியே போலான்னு வீரா தமிழ்ச்செல்வியை கூப்பிடுறான். அப்பதான் தமிழ்ச்செல்வி சிரிச்சுக்கிட்டே அவ திரும்பி வீராவை பார்த்து, போகிறதுக்கு அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லி அவளோட தமிழ்ச்செல்வி உருவத்துல இருந்து ஒரு அகோரமான உருவத்துக்கு மாறுறான். வீரா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம பயத்தில் கையில் வச்சிருந்த நெருப்பு கட்டையை அவன் மேலே தூக்கி போடுறான். அந்த உருவம் அங்கேருந்து மறைஞ்சிருது. இவன் பயந்துட்டு வெளியே போக ஓடுறான். அப்போ என்னை காப்பாற்றுங்கன்னு ஒரு குரல் கேட்குது. அது உண்மையான தமிழ்ச்செல்வியோட குரல். நான் தானே இவளை கூப்பிட்டேன், என்ன மாதிரியே இவளும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டாளான்னு நினச்சி திரும்ப உள்ளே ஓடுறான். இவன் திரும்ப உள்ளே ஓடி வரப்ப அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா விளக்கும் எரிய ஆரம்பிக்குது. அரண்மனையோட விளக்கெல்லாம் எரிய ஆரம்பித்ததும் இவன் அப்போ தான் அவ்வளோ பெரிய அரண்மனையை உள்ளே ஃபுல்லாக பார்க்குறான். இப்படி அரண்மனையை சுற்றி பார்க்கும்போது வீரா அப்போ தான் தமிழ்ச்செல்வியை ஒரு பெரிய தூணில் பல கட்டுங்களால் கட்டி போட்டிருக்கிறத பார்க்குறான். அவளை காப்பாற்ற அந்த தூண்கிட்ட ஓடி வரப்ப டக்குன்னு அங்கேருந்து மறைஞ்சு இன்னொரு தூணில் அவள் தெரிய ஆரம்பிக்கிறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் முகம் ஃபுல்லாக வேர்த்து பயத்தில் அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ மேலே இருந்து அந்த பெண்ணோட அகோரமான உருவம் படியில் மெல்லமாக இறங்கி வருது. இவனை பார்த்துட்டு சிரிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்குது. அந்த அரண்மனை படியில இருந்து அந்த ஆத்மா கீழே இறங்கி வரப்ப ஒரு மனுஷங்க ரூபத்தில் மாறி இவன் முன்னாடி வருது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இவன் பக்கத்தில் வருது. வீரா வேர்த்து மூச்சு விடாமல் நிற்கிறான். அந்த ஆத்மா இவன் கிட்ட வந்து வீராவை சுற்றி சுற்றி வந்து பார்க்குது. இவனும் அந்த இடத்துல அப்படியே நிற்கிறான். அந்த ஆத்மா வீராவை பார்த்துட்டே இருக்கும்போது மேலேருந்து அகோரமான குரல் கேட்குது. வீரா மேலே பார்க்குறான். அந்த உருவம் ரொம்ப பெருசாக இருக்குது. மேலே இருந்துட்டு வீராவை கீழே பார்க்குது. அப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிறான், இங்கே இருக்கிறது ஒரு பேய் இல்லை, 2 பேய்னு. மேலே இருந்து நேராக வேகமாக வீரா முன்னாடி வந்து நிற்கிது. இவனுக்கு உயிரே போயிடுச்சு. வீரா அந்த ஆத்மா முன்னாடி வந்து நின்று அதிர்ச்சியில் வேகமாக தலைதிரிக்க அரண்மனை உள்ளே ஓடுறான். ஓடி போய் ஒரு ரூமில் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். ரொம்பவே அவனுக்கு மூச்சு வாங்குது. அந்த ரூம் ஒரே இருட்டாக இருக்குது. அங்கேருந்து இன்னொரு கட்டையை எடுத்து பற்ற வைக்கிறான். பற்ற வச்சுட்டு பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு கம்பி தொங்கிட்டு இருக்கு. கிட்ட போய் பார்க்குறான். அந்த கம்பி கட்டி இருக்கிறது ஒரு பெரிய ஊஞ்சல் ஒன்று தொங்குது. ஆனால் மேலே வெளிச்சத்தை பார்த்துட்டே கீழே அந்த ஊஞ்சலை பார்க்குறான். அந்த ஊஞ்சலில் யாரோ படுத்திருக்காங்க. அந்த படுத்திருக்கிறத பார்த்ததும் இவன் கத்திடுறான். கத்துனதில் அந்த ஊஞ்சல் மேலே இருக்கிற வௌவாலுங்கெல்லாம் பறந்து போக ஆரம்பிக்குது. எல்லாம் போனதுக்கப்புறம் இவன் அங்கே மெதுவாக பயத்தோடையே ஊஞ்சல் பக்கத்தில் போகிறான். அங்கே ஒரு ஆணோட சடலம் நிலகுலைஞ்சு ரொம்ப செதஞ்ச நிலமையில ஊஞ்சலை சுற்றி ஒரு கட்டுக்களால் கட்டியிருக்கு. அந்த சடலத்தை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக, கண் இல்லாமல் கை இல்லாமல் எல்லாம் பிஞ்சு ரொம்பவே அழுகிய நிலையில் இருக்குது. இதை பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கிற வீரா இவன் பின்னால் இவன் காது கிட்ட இருந்து அந்த உடலுக்கு பதிலாக தான் உன்னோட உடலை எடுக்க போகிறேன்னு சொல்லி இவன் முன்னால் அந்த பெண்ணோட உருவம் வந்து நிற்கிது. இவன் பயத்தில் நெருப்பை காட்டினதும் அந்த ஆத்மா அங்கேருந்து மறைஞ்சிருது. ஆனால் இவன் பின்னாடி இருக்கிற செவுத்துல ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு திரும்பி பார்க்குறான். அதில் ரத்தமாக படிஞ்சு கிடக்குது. வீரா கொஞ்சம் கிட்ட போய் தீ வெளிச்சத்தில் பார்க்குறான். அந்த செவுத்துல தானாகவே ரத்தத்தால் எழுத ஆரம்பிக்குது. இது என்னோட அரண்மனை, அந்த ஊஞ்சலில் படுத்திருக்கிறது என்னோட காதலன், இத்தனை வருஷமாக எங்களுக்கு ஏற்ற உடல் இப்போ தான் கிடச்சிருக்கு, உங்களால் நாங்கள் திரும்ப வாழ போகிறோன்னு சொல்லி அவன் மேலேயே அந்த ரத்தம் தெறிக்குது. இவன் அலறி போய் கத்த ஆரம்பிக்கிறான். ரத்தம் அவன் மேலே தெளித்ததில் ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்துல அப்படியே முட்டி போட்டு அழுக ஆரம்பிச்சிட்றான். எப்படியாவது காப்பாற்றணும்னு கதறான். அந்த 2 ஆத்மாவும் வீராவை பார்த்து சிரிச்சுட்டே இவன் முன்னாடி வந்து நிற்கிதுங்க. வீரா எப்பயும் சாமி கும்பிட்டதில்ல. முதல் முறையாக அவன் அழுதுகிட்டே சாமியை வேண்டுறான். சாமியை வேண்டினதும் வீராக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அது கோவிலில் கடைசியாக திருவிழா முடிகிறப்ப கருப்பு சாமி ஊரை சுற்றி வரும்போது போடுற வெடி சத்தம்.
வெடி சத்தம் நின்னதுக்கப்புறம் இவன் காதில் ஒரு கம்பீரமான குரல் ஒலிக்குது. அந்த குரல் இவன் மண்டைக்குள்ளே வெடிக்கிற மாதிரி கேட்குது. அது என்னன்னா, கையில் இருக்கிற தீப்பந்தத்தை தூக்கி அந்த சவத்து மேலே போடுறான்னு அந்த குரல் கேட்குது. சொன்னதுக்கப்புறம் அந்த சவுண்டு இல்லாமல் போயிடுது. அதுக்கப்புறமா வீரா கண்ணை திறந்து அந்த ஊஞ்சலில் இருக்கிற சவத்தை பார்க்குறான். எதிரில் சிரிச்சுட்டே இருக்கிற 2 ஆத்மாவையும் பார்க்குறான். வீரா அந்த ஆத்மாவை பார்த்து இப்போ துளி கூட பயம் இல்லாமல் இவன் திரும்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சுட்டு கையில் இருக்கிற தீப்பந்தத்தை வேகமாக ஊஞ்சலில் படுத்திருக்கிற அந்த சவத்து மேலே தூக்கி எறிகிறான். அந்த தீப்பந்தத்தில் இருக்கிற தீ பட்டதும் வேகமாக அந்த உடல் பற்ற ஆரம்பிக்குது, பற்றி எரிய ஆரம்பிக்குது. இதை எதிர்பார்க்காத அந்த ஆண் ஆத்மா அங்கேருந்து மறைஞ்சிருது. அந்த அகோரமான பெண் உடலில் இருக்கிற ஆத்மா தான் காதலன் எரியறதை பார்த்து கத்தி அரண்மனையை இடிகிற அளவுக்கு அழுக ஆரம்பிக்குது. கத்திட்டே அந்த உடல் எரியறதை பார்த்துட்டு அது கிட்ட போய் இந்த உடலும் அது மேலே விழுந்து எரிய ஆரம்பிக்குது. வீரா எல்லாம் முடிஞ்சதுன்னு வெளியே போகலான்னு பார்க்குறான். அங்கே தமிழ்செல்வி அந்த ரூமோட வாசல் முன்னாடியே கீழே மயங்கி கிடக்கிறத பார்க்குறான். அவளை மெதுவாக எந்திரிக்க வச்சு இங்கே என்ன ஆச்சுன்னு தமிழ்செல்வி கேட்குறா. அதுக்கு வீரா, ஒன்றும் இல்லை, நீ பயந்து மயங்கி விழுந்துட்ட, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீரா கையை பிடிச்சி தூக்குறான். தூக்கிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ போகிறப்ப தமிழ்செல்வி ஒரு செகண்ட் அவள் திரும்பி பின்னாடி அந்த உடல் எரியறத பார்க்குறா. பார்த்துட்டு இருக்கிறப்ப அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. அதை தொடச்சிட்டு முன்னாடி போகிற வீராவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறா.